மூதுரை பாடல்களை கேட்டோம். தொடர்வது ஔவையார் இயற்றிய நல்வழி என்னும் தலைப்பிலான நூல் குறிப்பை தருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான திரு என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூர் தக்கோலத்திலிருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் அருளிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் அருளிய நல்வழி. இந்நூலை பற்றிய குறிப்பை பார்ப்போம். ஔவையார் அருளிய நல்வழி. ஔவையார் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த பெண்புலவர். அவரை பற்றி பல கதைகள் வழங்குகின்றன. சங்க இலக்கியங்களிலே ஔவையார் பாடிய பாடல்கள் பல உள்ளன. எனினும் அந்த ஔவையார் வேறு, கம்பர் காலத்து ஔவையார் வேறு என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதியமான் என்னும் வள்ளல் பெருந்தகை அளித்த நெல்லிக்கனியை ஔவையார் உண்டு நீண்ட காலம் வாழ்ந்தார் என சொல்லப்படுகிறது. ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, ஞானக்குரல், அசதிக்கோவை போன்ற நூல்கள் தமிழுக்கு பெருமை அளிக்கக்கூடியன. தமிழ் உள்ளவரை ஔவையாருடைய நூல்கள் யாவும் நிலையான பெருமையும் சிறப்பும் தரும் என்பதில் ஐயமில்லை. நல்வழி ஔவையார் அருளிய தமிழ் நீதி நூல். நேரிசை வெண்பாவில் 41 பாடல்கள் அமையப்பெற்றுள்ளன. மக்கள் தம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நல்வழிகளை எடுத்துரைப்பதால் நல்வழி என இந்நூலுக்கு பெயர் ஏற்பட்டது எனலாம். மக்கள் தம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நல்வழிகளை எடுத்து உரைப்பதால் இந்நூலுக்கு நல்வழி என பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறுவர். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழியில் இருந்து முதலாவது பாடல் கேட்டீர்கள். விரிவிரியோடு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.